இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் மேடம் கொய் கொய். நைஜீரியால பேசப்பட்டு வர ஒரு அமானுஷ கதை தான் இந்த மேடம் கொய் கொய்யோட கதை. இந்த கதை நைஜீரியால 60 வருஷமா தான் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதாவது நைஜீரியால இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இந்த கதை ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. மேடம் கொய் கொய் யாருன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். நைஜீரியால இருக்கிற ஒரு ஸ்கூல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி டீச்சராக ஒர்க் பண்ணவங்க தான் இந்த மேடம் கொய் கொய். இவங்க டெய்லியுமே ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு வருவாங்களாம். இவங்க ஹீலோட சவுண்டை கேட்ட உடனே பசங்க பயங்கரமாக பயப்படுவாங்களாம். ஏன்னா இவங்க பசங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அவங்கள அடித்து பயங்கரமாக பனிஷ் பண்ணுறதா சொல்லப்படுது. இதனாலே பசங்களுக்கு மேடம் கொய் கொய்யை பார்த்தா ரொம்பவே பயமா. இவங்க எப்போ தான் இந்த ஸ்கூலை விட்டு போவாங்க, இவங்களை எப்படியாவது நம்ம வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு பசங்களாம் ரொம்பவே ஆசைப்பட்டு சொல்லப்படுது. ஒரு நாள் அவங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ மேடம் கொய் கொய் அவங்க கண்ணத்திலேயே பயங்கரமா அரைஞ்சிருக்காங்க. அரைஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு இயர் ட்ரம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. அதனால அந்த பொண்ணு வீட்டில் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. இது அந்த ஸ்கூல்ல பயங்கர ப்ராப்ளம் ஆகி அந்த மேடம் கொய் கொய்யை வேலையை விட்டு போக சொல்லிடுறாங்க. மேடம் கொய் கொய் அங்கிருந்து கிளம்பி அவங்களோட சொந்த ஊருக்கு போற வழியில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது என்னன்னா, என்னோட வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த பொண்ணை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துருக்காங்க. இந்த மேடம் கொய் கொய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே அப்நார்மல் ஆயிருக்காங்க. அதாவது அவங்க கனவுல நைட் மேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களும் டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூலை விட்டு போயிடுறாங்க. இதுதான் மேடம் கொய் கொய்யோட பிரபலமான கதை. இன்னமும் நைஜீரியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இந்த மேடம் கொய் கொய்யோட ஆவி சுத்திட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாஸ்டல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நைட்டு 9 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள பயம் பண்றதுக்காக தான் மேடம் கொய் கொய் அப்படின்ற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு கதையை உருவாக்குனதாகவும் சொல்றாங்க. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நைட் டைம்ல மேடம் கொய் கொய்யை பார்த்ததாகவும் அவங்க ஹீல் சவுண்டை நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே மேடம் கொய் கொய் அப்படின்ற ஒரு டீச்சர் அங்க வாழ்ந்தாங்களா, இல்லனா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் மர்மமாக தான் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.